வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில இந்த வாரம் முழுக்க மலச்சிக்கலை நீக்கும் வகையிலான உணவு முறைகள் பத்தி டாக்டர் செல்வ சண்முகம் அவர்கள் நமக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு வராரு. அந்த வகையில இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? இன்னைக்கு ஒரு கீரை பருப்பு சேர்த்து ஒரு மசியல் மாதிரி ஒன்று செஞ்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அது மலச்சிக்கலை நீக்கிறதுக்கு உதவியா இருக்கும். பருப்பு கீரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மார்க்கெட்ல எல்லாம் கிடைக்கும். அதுவும் பாசி பருப்பும் சேர்ந்து தான். பருப்பு கீரை பரவலா கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகார் கிடைக்குது. இப்போதைக்கு சென்னையிலயும் சரி பல இடங்கள்லயும் பருப்பு கீரை கிடைக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த கீரையை முக்கியமா வச்சு நம்ம செய்யலாம்னு நினைக்கிறோம். டாக்டர், அது எப்படி செய்யறது, ரெசிபி சொல்லுங்க. அதாவது பருப்பு கீரையும் நம்ம பாசி பருப்பும் போட்டு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நாட்டு தக்காளி, சின்ன வெங்காயம், வழக்கமாக போடக்கூடிய மிளகு இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து ஒரு மசியல் மாதிரி வேக வச்ச பிறகு அது மசியல் மாதிரி மசிச்சு அதில் உள்ள நீர்த்துவம்லாம் கொஞ்சம் போன பிறகு, அதாவது வேகவும் செய்யணும், அதே மாதிரி கொஞ்சம் வறுக்கிற மாதிரி இல்லாமல் மசிக்கிறது அப்படிங்கிறது பேர். அதனால் எண்ணெய் ஊற்றி வெந்த பிறகு எண்ணெய் ஊற்றி மசிச்சு எடுக்கிறது தான் என்னுடைய அடிப்படை. டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு பெரிய, அது நமக்கே தெரியாமல் நமக்குள்ள ஒரு உருவாயிட்டு இருக்க ஒரு நோயாயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் ஏற்படும் போது மென்டலி நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறோம். நம்மளால எந்த விஷயத்தையும் ப்ராப்பராக செய்ய முடியல. இன்னொரு முக்கியமான விஷயம் ஹெட்ஏக் ஏற்படுது. ஸோ ஹெட்ஏக்குக்கும் இந்த மலச்சிக்கலுக்கும் என்ன அது ஒரு கனெக்டிவிட்டி? நிறைய 2-3 விஷயமா சொல்லலாம். ஒன்று கீழ் நோக்கி கால்னு சொல்லிட்டு சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்குது. குடலில் கீழ் நோக்கிய இயக்கம், அந்த இயக்கத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு காற்றினுடைய இயக்கம் தடைபடுறதுனால அந்த காற்று மேல் நோக்கி போய் தலைவலியை உண்டாக்குது. இலக்கியத்தில் நமக்கு விளக்கம் இருக்குது. இக்கால ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா, உடலினுடைய நச்சு கழிவுகள் முறையாக வெளியாகாமல் அது ரத்தத்திலே சுற்றும் போது போதுமான அளவுக்கு மூளைக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்காததுனால இந்த தலைவலி ஏற்படுது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லுது. அதே மாதிரி உடலுடைய சூடு கூடுது. இந்த மலச்சிக்கல் மலச்சிக்கல் இருக்கும்போது ஒரு குடல் கழிவுகள் வெளியேறாமல் இருக்கும்போது உடலினுடைய சூடு கூடுதனால இந்த தலைவலி வருதுன்னு பலவிதமான காரணங்கள் இருக்குது. எப்படியாக இருந்தாலும் இந்த குடலில் மலம் தங்கினால் தலைவலி வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிச்சயம் டாக்டர். இப்போ அந்த மலம் அங்கே இருக்கிறதுனால அது அந்த சிஸ்டமில் எப்படி அது மூவ் ஆகும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பொதுவாக என்னன்னா குடலில் முழுமையாக இப்போ வயிறில் உணவு போய் தங்குது. அங்கே சில விதமான, அதாவது செரிமானம் அப்படிங்கிறது வாயிலேருந்தே நடக்க ஆரம்பிச்சிருதுங்கிறது நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். உணவை சுவைச்சு சாப்பிடணும். உமிழ்நீர் முழுவதுமாக அந்த உணவில் வியாபித்து நல்ல ஒரு கூழ் மாதிரி ஆகி அதில் செரிமானம் தொடங்குது வாயிலிருந்தே. அதற்கு பின்பாக இறைக்குழல், அதாவது உணவு குழாய் வழியாக வயிற்றுக்கு போகுது. வயிற்றில் சில விதமான சுரப்புகள் சுரந்து அதை செரிமானம் பண்ணி அதுக்கப்புறம் சிறுகுடல் வருது. சிறுகுடலுக்கு கீழே வர 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 உணவுப் பொருட்கள் உறிஞ்சக்கூடிய ஆற்றல் அதிகமாகுது. உணவிலிருந்து சாரம் உறிஞ்சப்படுவது வாயிலிருந்தே நடக்காலும் கூட சிறுகுடல் பகுதிக்கு கீழே வர வர தான் அதிகமாக சத்துக்கள் உறிஞ்சப்படுவது அதிகமாக இருக்குது. இப்போ சத்துக்கள் உறிஞ்சிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும், கீழ்குடலுக்கு பெருங்குடலுக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னுச்சுன்னா, அந்த பெருங்குடல் பகுதியில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு உணவாக அமையக்கூடியது மாத்திரம்தான் அதுக்கு பின்னாடி வரும். அது ப்ரீபயாட்டிக்னு பேர். அந்த பகுதிகளுக்கு நம்ம வரும்போது முழுமையாக உடலுக்கு தேவையான சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சப்பட்டு கழிவாக வெளியேறும். இந்த கழிவு நீக்கத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய பொருட்கள் மாத்திரம்தான் அங்கே இருக்கும். அது முழுமையாக நீங்கும் போது, முறையாக அந்தந்த நாட்களுக்கு நீங்கும் போது அது மலச்சிக்கல் இல்லாமல் இருக்குது. இப்போ மலம் கழிக்கணுன்ற எண்ணம் ஏற்பட்ட உடனேயே அதில் நம்ம போய் கழிவு நீக்கத்துக்கு போயிடணும். அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா அதில் அங்கே இடத்துல தங்கும் போது என்ன ஆகும்னா, இந்த மலம் பெரிஸ்டாலிட்டிக் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது மேலிருந்து கீழ் நோக்கி மூவ்மெண்ட், கீழே இருந்து மேல் நோக்கி மூவ்மெண்ட் ஆகிடும். ரிவர்ஸ் பெரிஸ்டாலிசிஸ்னு போகும்போது மேல் நோக்கி அந்த கழிவுகள் மேலே போகும்போது அதுலேருந்து நீர்த்துவம் மேலும் உறிஞ்சப்படுது. அப்போ கடினமான கழிவுகள் உருவாகி அது மலச்சிக்கலுக்கு ஒரு காரணமாகும். அதனால் மலம் கழிக்கணுன்ற எண்ணம் ஏற்பட்ட உடனேயே நம்ம கழிக்காமல் இருக்கிறது ஒரு சிக்கல் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம். நிச்சயம் டாக்டர். அப்போ இந்த பருப்பு கீரை மசியல் எப்படி செய்யறதுன்னு நான் நேர்களுக்கு செஞ்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரி நேர்களே, இப்போ பருப்பு கீரை மசியல் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்காக நான் செஞ்சு காட்டப்போறேன். பருப்பு கீரை மசியல் எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பருப்பு கீரை மசியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பருப்பு கீரை, நாட்டு தக்காளி, வேக வச்ச பாசி பருப்பு, சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய், மிளகு, கல்லுப்பு. பருப்பு கீரை மசியல் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில் நல்லெண்ணெய் விட்டு வெங்காயத்தை நல்லா வதக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் ஓரளவுக்கு காய்ற வரைக்கும் நம்ம விடணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுத்தது அதில் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம், அதை போடணும்.
சின்ன வெங்காயம் நல்ல ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம நாட்டு தக்காளி சேர்க்க போகிறோம். நாட்டு தக்காளி சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கின உடனே இதில் நம்ம மிளகு சேர்க்கணும். மிளகு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடாயில் நல்லெண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகு இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக நான் ஏற்கனவே சுத்தம் பண்ணி ஆஞ்சி வச்சிருக்கேன் இல்லையா பருப்பு கீரை, அதை இதில் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை இந்த நாட்டு தக்காளி, வெங்காயம், மிளகோடு சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா பாசி பருப்பு, அதை இதில் சேர்க்க போகிறோம். இப்போ இதை நம்ம மசால் மாதிரி செஞ்சிட்ருக்கோம் இல்லையா, அதனால இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அடுத்ததாக தேவைக்கேற்ற மாதிரி கல்லுப்பு. பருப்பு கீரை மசியல் ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டாலும் ஒரு கொதி வரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிக்கலாம். பருப்பு கீரை மசியல் ரொம்ப செமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை பார்க்கும்போதே எனக்கு சாப்பிடணும் போல தோணுது. இதை நம்ம சாதத்தோட சேர்த்து கிளறி சாப்பிட்லாம், இல்லை சைடிஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பருப்பு கீரை மசியல் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கான செஞ்சு காட்டினேன். இப்போ அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், பருப்பு கீரை மசியல், இப்போ இந்த பருப்பு கீரையை வேகவும் வைக்கிறோம், ஸோ வதக்கவும் செய்கிறோம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருக்குது. முதல்ல இந்த நம்ம உணவு முறைகளில் இருக்கக்கூடிய, அதாவது உணவை பக்குவப்படுத்தக்கூடிய முறைகளில் இருக்கக்கூடிய மாதிரி வேறு உலகத்தில் வேறு எந்த இடத்துலையுமே இருக்காது. ஒன்று போட்டு வறுப்பாங்க, அல்லது வேக வைப்பாங்க, எடுத்து போடுவாங்க. ஒரு 2-3 விதமான அந்த உணவை பக்குவப்படுத்தக்கூடிய முறைகள் மூலமாக பக்குவமான ஒரு அமிர்தமான உணவு நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது இப்போது இக்கால ஆய்வுகள் நமக்கு நிரூபணம் ஆகிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக நம்ம சொல்கிறது இன்னைக்கு செஞ்சு காமிச்ச மசியல் வகையான கருணக்கிழங்கு மசியல் செய்வாங்க. அதே மாதிரி பலவிதமான மசியல்கள் செஞ்சு பார்ப்பாங்க. முதல்ல அந்த பொருளை வேக வைத்த பிறகு அந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே எண்ணெய் விட்டு மசிய வேக விட்டு எடுக்கிறது தான். பாதி வெந்திருக்கும், மீதி வேகிறது அப்படிங்கிறது எண்ணெய் விட்டு மசித்து நமக்கு கிடைக்கும். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல அந்த வேக விட்ட பிறகு அதனுடைய உயிர்ப்பு சத்துக்கள் அது கெடு அடையாமல் அதிலேயே தங்கியிருக்கும். திரும்ப மசியல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் பல பொருட்கள் நம்ம மசிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, வேக வைக்கும் போது தனியாக வேக வைப்போம். மசிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பல பொருட்கள், மிளகுத்தூள், எண்ணெய் இதெல்லாம் போட்டு செய்யும்போது அதனுடைய பல சத்துக்கள் எல்லாமே அந்த அடிப்படை பொருளை சேர்ந்து கலந்து ஒரு மசியலாக சுவையை கூட்டுறதுக்கும் அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் கூடுறதுக்கும் உதவியாக இருக்குது. அதனால இந்த மசியல்ங்கிறது மிகச்சிறந்த ஒரு தமிழர் உணவு முறை. டாக்டர், இப்போ இந்த பருப்பு கீரை மசியல்ல என்ன நன்மைகள் அடங்கியிருக்கு? இந்த பருப்பு கீரை ரெண்டுமே, அதாவது பருப்பு கீரையாக இருந்தாலும் சரி, இந்த பாசி பருப்பாக இருந்தாலும் சரி, ரெண்டும் மிகச்சிறந்த கலவையாக இருக்குது. இந்த கலவை முழுமையாக உடலுக்கு ஊட்டம் அளிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது குடலில் உள்ள கழிவுகளை முழுமையாக நீக்கிடுது. குடலில் நாள்பட தங்கி இருக்கக்கூடிய ஃபீக்கல் ஸ்டாக்னேஷன் சொல்லியிருக்கேன். அந்த ஃபீக்கல் ஸ்டாக்னேஷன் மலச்சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணியாக அமையுது. அதே மாதிரி அந்த குடலில் தங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக நீக்கி வீட்டை சுத்தமாக கழுவி விடுற மாதிரி குடலை சுத்தமாக கழுவி விடுறதுக்கு இந்த பருப்பு கீரையும் அந்த பாசி பருப்பும் உதவியாக இருக்குது. அது குடலினுடைய பெரிஸ்டாலிட்டிக் மூமெண்ட்,
அந்த கீழ்நோக்கிய இயக்கத்தை சீர்படுத்தி உடலுக்கு உற்சாகத்தை கொடுத்து ஊட்டத்தையும் கொடுத்து மலச்சிக்கலையும் தடுக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவாக இது அமையும். நிச்சயமா டாக்டர், அது பருப்புக்கீரை மசியல் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு நீங்க சொல்லி எனக்கு தெரிய வந்திருக்கு. மிக்க நன்றி. வணக்கம்.